ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னா மோகம் 30 நாள் இருக்கும். ஆசை வந்து 60 நாள். 60 நாள் இந்த காஞ்சமாடு கம்பல் ஏற மாதிரி ஏறிட்டு கிடப்பான், அவ்வளோதான். மற்றபடி அதுக்கப்புறம் பூ இவ்வளோதானே, இதில் என்னையா இருக்குமோ அவனுக்கு சலுத்து போவோம், அழித்து போவோம். ஆனால் அந்த விஷயந்தான் அழுத்து போவோமே தவிர இல்லற வாழ்க்கையில் அவங்க ரெண்டு பேரும். ரியாஸ் கான் இருக்காரு, அவர் முஸ்லீமு. அவங்க மனைவி வந்து பாரம்பரியம் மிக்க பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க, உமா. அவங்க உமாவோட அம்மா வந்து யாருன்னா அவங்க நடிகை. ஸோ பரம்பரை இவங்களும் சினிமா ஜாதி, அவங்களும் சினிமா ஜாதி, கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ இவன் இந்த வந்து சொல்லியிருக்கான், எப்போ இந்த மாதிரி நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன், லவ் பண்ணுறேன், அவளுக்கு 10 வயசில் குழந்தை இருக்குது, நான் அந்த குழந்தையவே என்னுடைய மகளாக நான் ஏற்றுக்கிறேன். அதாவது காதல்ங்கிறது பார்த்தீங்கன்னா, காதலுக்கு கண் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, மனசு இல்லை, ஒரு இடம் கிடையாது. கண் பார்த்தவொன்னே லவ் வந்துருக்கு. ஹார்மோன் வந்து நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் 16 வயசில் ஆணுக்கு இருக்கும், 13 வயசு, அதாவது பூப்படைதல் வரும்போது ஹார்மோன் கண்டிப்பாக வேலை செய்யும். அதே மாதிரி இவனுக்கும் அதே மாதிரி 16 வயசில் அவனுக்கு ஹார்மோன் வேலை செய்யும். அதனால் ஹார்மோன் வேலை செய்ததுக்கு காரணமாக தான் கல்யாணம். இப்போ அவள் யாருக்குமே விவாகரத்தான இருக்கா. அப்போ சரி, ஒரு விவாகரத்தான பொண்ணுக்கு அந்த நடிகருடைய மகன் கல்யாணம் பண்ணுறானுங்கும்போது நம்ம வந்து வாழ்த்தணும். 10 ரெண்டாவது அவன் வந்து தனியாக எடுத்துகிட்டு போயெல்லாம் கல்யாணம் பண்ணலை. 10 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு அந்த அம்மாக்கு, இருக்கட்டுமே, அதை மகளாக ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னா அது 60 நாளும் இதே வேலையே தெரியுமா. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சினி கழுகு சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வதே. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த ரியாஸ் கானோட பையன் சாரிக் ஹாசன் அப்படிங்கிறவரு இப்ப சமீபத்துல ஒரு கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. இந்த பையன் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் பண்ண போறாரு. இவருக்கு ஒரு 23 வயசு இருக்கும், அந்த பொண்ணுக்கு ஒரு 28 வயசு. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 10 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு கூட இவருக்கு எப்படி ஒரு ஈர்ப்பு வருது? இல்லை, அதான் அதாவது காதல்ங்கிறது பார்த்தீங்கன்னா, காதலுக்கு கண் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, மனசு இல்லை, ஒரு இடம் கிடையாது. கண் பார்த்தவொன்னே லவ் வந்துடுது. அப்போ அவள் யாருக்குமே விவாகரத்தான இருக்கா. அப்போ சரி, ஒரு விவாகரத்தான பொண்ணுக்கு அந்த நடிகருடைய மகன் கல்யாணம் பண்ணுறானுங்கும்போது நம்ம வந்து வாழ்த்தணும். ரெண்டாவது அவன் வந்து தனியாக எடுத்துகிட்டு போயெல்லாம் கல்யாணம் பண்ணலை. 10 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு அந்த அம்மாக்கு, இருக்கட்டுமே, அதை மகளாக ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டான். அதாவது அந்த ஷாரிகான் கல்யாணம் பண்ண பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அதாவது ரியாஸ் கான் இருக்காரு, அவர் முஸ்லீமு. அவங்க மனைவி வந்து பாரம்பரியம் மிக்க பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க, உமா. அவங்க உமாவோட அம்மா வந்து யாருன்னா அவங்க நடிகை. ஸோ பரம்பரை இவங்களும் சினிமா ஜாதி, அவங்களும் சினிமா ஜாதி, கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ இவன் இந்த வந்து சொல்லியிருக்கான், எப்போ இந்த மாதிரி நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன், லவ் பண்ணுறேன், அவளுக்கு 10 வயசில் குழந்தை இருக்குது, நான் அந்த குழந்தையவே என்னுடைய மகளாக நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் உங்கள் பேத்தியை ஏற்றுக்கணும்னு சொன்னோடனே அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கான். பொண்ணை கூப்பிட்டு வந்த பிறகு பேசி கொண்டு இன்டர்வியூலாம் பண்ணி மனசு விட்டு பேசினதுக்கப்புறம் 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. உமா ரியாஸ் கானும் தங்களுடைய மருமகளாக அந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, நாம் ஏதாவது ஒன்று பேசி பிரச்சனையை உண்டு பண்ணாதீங்க ஐயா. இல்லை சார், இப்போ என்ன ஆசை 60 நாள் மோகம் 30 நாளுங்கிற மாதிரி போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் பொதுவில் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னா அது 60 நாளும் இதே வேலையே தெரியுமா. அதுக்கப்புறம் இவ்வளோதானா அப்படின்னு அவன் ரெகுலர் லைஃபுக்கு வந்துடுவான். அதுதானே தவிர நீங்கள் சொல்கிற அர்த்தம் இல்லை. ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னா ஆசை 60 நாளில் விட்டுட்டு ஓடி போயிடுவாங்கிறது தான் இல்லை. அது ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னா மோகம் வந்து 30 நாள் இருக்கும், ஆசை வந்து 60 நாள் இந்த காஞ்சமாடு கம்பல் ஏற மாதிரி ஏறிட்டு கிடப்பான், அவ்வளோதான். மற்றபடி அதுக்கப்புறம் பூ இவ்வளோதானே, இதில் என்னையா இருக்குமோ அவனுக்கு சலுத்து போவோம், அழித்து போவோம். ஆனால் அந்த விஷயந்தான் அழுத்து போவோமே தவிர இல்லற வாழ்க்கையில் அவங்க ரெண்டு பேரும் இனிமையாக தான் இருப்பாங்க. இல்லை, இந்த மாதிரியான திருமணங்கள் வந்து ஒரு ஹார்மோன் கோளாறுனால ஏற்படுவதா, இல்லை வந்து அவங்க மனசொத்து பண்ணுற விஷயங்கள் தானே? இல்லை, கல்யாணம் என்பதே ஹார்மோன் கோளாறு தான். அதாவது மனைவிக்கும் அந்த ஹார்மோன் கோளாறு இருக்கணும், அது வேலை செய்யணும், நமக்கும் அந்த ஹார்மோன் கோளாறு இருக்கணும், வேலை. ஹார்மோன் வந்து நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் 16 வயசில் ஆணுக்கு இருக்கும், 13 வயசு, அதாவது
பூப்படைதல் வரும்போது ஹார்மோன் கண்டிப்பாக வேலை செய்யும். அதே மாதிரி இவனுக்கும் அதே மாதிரி 16 வயசில் அவனுக்கு ஹார்மோன் வேலை செய்யும். அதனால் ஹார்மோன் வேலை செய்வதற்கு காரணமாக தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அதனால் அது ஹார்மோன் கோளாறு என்று சொல்ல முடியாது. ஹார்மோன் அவங்களோட பேரண்ட்ஸ் எப்படி சார் இதுக்கு சம்மதம் தெரிவிச்சாங்க? அது ஒரு பெரிய அதிசயமாகவே இருக்குது. ஏங்க கல்யாணம் இவ்வளோ தான் பண்ணிப்பேன், இல்லாட்டி நான் செத்து போயிடுவேன், உனக்கு நான் முக்கியமாக இந்த வயது வித்தியாசம் முக்கியமாக இருந்துச்சுவான். சரி 10 மாதம் குழந்தை பெற்று எடுத்த குழந்தை அவன் விரும்புகிறான், அவன் விரும்புகிற வாழ்க்கையை நம்ம கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு பெற்றோர்கள் நினைக்கலாம் இல்லையா? இப்போது காதலிக்கிறாங்க, காதலிக்கும் போது நம்ம காதலை மீறி வேற ஒருத்தனையோ கல்யாணம் பண்ணி வச்சோம்னாக்கா அவங்க அந்த மனசு கோளாறுல இருக்குது, கடைசியில் டைவர்ஸ்லாம் போய் முடியும். ஆனால் மனசு ஒத்துட்டாங்கன்னா சரி நீங்கள் தானப்பா விரும்புவீங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிற ஒரு அறிவுரையை சொல்லக்கூடிய தகுதிக்கு நம்ம வளர்ந்துடுறோம். அதனால் காதல் திருமணம் என்பதே நம்ம ஏற்றுக்க தான் வேணும். ஆமாம். இங்கே நான் எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, அவங்க 2 பேரும் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, எங்களோட கல்யாண தேதியை நிச்சயம் பண்ணிட்டு தான் நான் போய் எங்கள் அப்பா கிட்டே இந்த பொண்ணை லவ் பண்ணுறதா சொன்னேன். அப்படின்னா இங்கே என்ன டவுட் வருது அப்படின்னா, ஒரு நார்மலான ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணியிருந்தா காதலிக்கிறத போய் அப்பா அம்மாட்ட உடனே சொல்லியிருக்கலாம். இது வந்து ஒரு என்னது வயது மீறி வரம்பு மீறிய ஒரு பெண் அப்படிங்கிறதுனால தான் அந்த டவுட் வருதா? நீங்கள் இன்னும் ஆர்த்தடாக்ஸாகவே இருக்கீங்க. இப்போ கலியுகத்துக்கு வாங்க சாமி. ஆமாம், இப்போ வந்து கல்யாணம் லவ் மேரேஜஸ் நிறைய வீடுகள் நடக்கு. ஏன் அவ்வளோ எதுக்கு? என்னுடைய 2 மகள்களும் மகனுமே காதல் கல்யாணம் பண்ணிட்டவங்க தான், நல்லா தான் இருக்காங்க. இல்லை என்ன காரணம்னா எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு வராது. அவங்க சரி நாம் இப்போ 2 பேரும் சண்டை போட்டோன்னா நம்ம அம்மா அப்பா நம்மளை திட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு இருக்கும். அதனால் அதேமாதிரி இப்போ முன்னெல்லாம் வாங்க போங்க அத்தான் மாமா பையன் பேரை சொல்லிக்கிட்டு இவர் அப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. அவர் இப்போ புருஷன் வாடிங்கிறது, இப்போ பொண்ணு வந்து வாடான்னு பேசுகிறாங்க. வெளியே வரும்போது தான் கொஞ்சம் மரியாதை கொடுக்குறாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருவரும் ஒருமையில் பேசிக்கிறாங்க. அந்தளவுக்கு நம்ம அட்வான்ஸ் ஆகிட்டோம். சார் அதெல்லாம் வந்து ரியலிஸ்டாக நடக்கிறது, அதெல்லாம் இயல்பாக நடக்கிற விஷயங்கள். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் கூட சொன்னீங்க, நான் யார் பர்சனல் லைஃபையும் கேட்கல, நீங்கள் சொன்னீங்க என் பொண்ணுக்கு நான் என் பையனுக்கும் பொண்ணுக்கும் லவ் மேரேஜ் தான் பண்ணி வச்சேன்ட்டு. இப்போ இங்கே என்ன கேள்வி வருதுன்னா, உங்கள் பையனுக்கே வந்து இதே மாதிரி ஒரு பொண்ணு டைவர்ஸ் ஆகி ஒரு 10 வயசு குழந்தையோட இருக்கிற பொண்ணு வந்து உங்களுக்கு நீங்கள் மறுமலை அவன் வாழ்க்கைங்க, அது அவன் வாழ்க்கை இல்லை. நீங்கள் இல்லை இல்லை தோளுக்கு மேலே வளர்ந்தவன் தோளை, அவன் வாழ்க்கை அவன் முடிவு பண்ணுறது தான் நாம் ஏற்றுக்கணும். ஏன்னா ஃபைலை கொண்டு காட்டுவாங்க, படித்து பார்த்து கையெழுத்து போடுறது நம்ம வேலை. படித்து பார்த்து ரிஜெக்ட் பண்ண முடியாது நம்ம. ஏன்னா அவன் சம்பாதிக்கிறான், அவன் சொந்த காலில் நிற்கிறான். அவனுடைய முடிவை அவன் எடுத்துருக்கான சுதந்திரம் அவனுக்கு கிடையாதா? நம்ம அப்பாவை கண்டா நான் பயந்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா என்ன சொல்கிறேன் அதை கேட்பேன். எங்கள் அப்பா அந்த பக்கம் தான் இந்த பக்கம் போயிடுவேன். அதெல்லாம் அந்த காலங்க. இப்போ உங்களோட பார்வை என்னன்னா, 2 மனங்கள் இணைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கேள்வி கேட்க சான்ஸே கிடையாது. இல்லைன்னா அவன் தனியாக போகிறேம்மா, போய் வேலையை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறேம்மா. இல்லை இப்போ பொண்ணு என்ன சரி நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, நாங்களே கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா என்ன செய்யுங்க? இந்த அப்பா மகன் உறவே விட்டு போயிடும். எதுக்கு? அவங்க விரும்புகிறாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுருவோம்.